Welcome to JC Math Station. 12th Business Maths Chapter 2 Example 2.6 la evaluate integral of 2x square minus 14x plus 24 divided by x minus 3 dx அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாமல் நம்ம வந்து இன்டெக்ரல் பண்ண முடியாது. நம்ம இதில் வந்து மெயினாக ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இன்டெக்ரலில். பாருங்கள், இப்போ ஒரு ஃபார்முலா வந்து எக்ஸ் பவர் என் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் பவர் என் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை n plus 1 plus c. இந்த ஃபார்முலா ஒன்று. இன்னொரு ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் dx வந்து நமக்கு தெரியும் x plus c. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் எல்லாத்துலேயுமே காமனாக 2 வந்து காமனாக வெளியே எடுக்கலாம் இல்லையா? சிம்பிளிஃபை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா வெளியே வந்துட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம், ஆக்சுவலி கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துட்டு இன்டெக்ரலில் தேவைப்படாது. ஸோ அதை வெளியே எடுத்துடலாம். அப்புறம் பேலன்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12. நம்ம மேலே தான் எடுத்திருக்கோம், கீழே அதனால் எந்த இதுவும் கிடையாது. கீழே அப்படியே நம்ம இருக்கிறத அப்படியே போட்டுடலாம். எக்ஸ் மைனஸ் 3 டிஎக்ஸ். நம்ம சம்மை வந்து இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ இதை பாருங்கள், இது வந்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12ங்கிறது நமக்கு தெரியும். இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். 12 ப்ளஸ் 12 மைனஸ் 7 ப்ளஸ் 12 வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ப்ளஸ் 12 கிடைக்கணும். ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 7 கிடைக்கும். அப்போ பார்த்தோன்னா 4 3s are 12 போடலாம். 4 3s are 12. இப்போ ப்ளஸ் பண்ணும்போது இங்கே மைனஸ் 7 வேணும். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இது குவாட்ராட்டிக் இதை ஈக்குவேஷன் பண்ணி நம்ம இதை பிரிச்சாச்சு. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 டிஎக்ஸ்ன்னு இருக்குது. பாருங்கள், இதுவும் இந்த எக்ஸ் மைனஸ் 3யும் இந்த எக்ஸ் மைனஸ் 3யும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு சம் ரொம்ப ஈஸியாக போகுது. இப்போ நல்லா பாருங்கள், 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 டிஎக்ஸ். இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சம் வந்து இந்த மாதிரி பெருசாக கொடுத்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து தனித்தனியாக நம்ம இன்டெக்ரல் எடுத்துக்கலாம். மைனஸில் தான் இருக்குது இல்லையா? அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் 4 டிஎக்ஸ் இப்படி எடுத்துட்டோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 1ன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா உங்கள் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1. அடுத்தது மைனஸ் இந்த 4 கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்டெர்வலில் வேணால் வெளியே எடுத்துடலாம். டிஎக்ஸை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? எக்ஸ் கிடைக்கும். அப்போ 4x. இப்போ இந்த 2 வந்து ரெண்டுக்குமே காமன் தான் இல்லையா? ரெண்டுக்குமே காமனாக தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ரெண்டுக்குமே நம்ம அது பார்க்கணும். 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2/2 மைனஸ் இந்த 2 இதுக்கும் காமன் தான். இந்த 2 இதுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போவோம் 4x. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 2s are 8x. அதுக்கப்புறமா ஒரு ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் டேர்ம் சேர்த்தணும். அவ்வளோதான். இந்த சம்மோட ஆன்சர் முடிஞ்சது. உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.